ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அந்த கத்திரிக்காய் குண்டு குண்டாக பார்க்கவே ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கட் பண்ணும்பொழுது உள்ளே விதையே இல்லை, சீட்ஸே ஃபார்ம் ஆகலை. அவ்வளோ பிஞ்சு கத்திரிக்காய். அவள் பிஞ்சு கத்திரிக்காய் பார்த்த உடனே எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஸோ கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது என்ன பண்ண, நான் ஃபுல்லாக தனித்தனி கீத்தா போடலை, ஹாஃபாக பண்ணி அதில் லைட்டாக கீரல் மட்டும் போட்டு வச்சேன். அப்போ சூப்பராக சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் முத்தினா கூட நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். பட் ரொம்ப பிஞ்சு சைஸான பெருசாக இருக்குது. அது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ, நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் சமையலுக்கு. ஸோ கடலெண்ணெய் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். கத்திரிக்காயை போட வேண்டியது. அங்கே பாருங்கள், பாதி பாதியாக வச்சுருக்கேன். ஆனால் உள்ளே கீரல் போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணாலே போதும். பிகாஸ் எல்லாமே பிஞ்சு பார்த்தீங்க, சைஸாக பெருசாக இருக்குது. ஸோ கத்திரிக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்களேன். இதில் அந்த ஃபைட்டோ நியூட்ரியேஷன் சொல்கிறது, அதாவது நுண் உயிர் சத்துக்கள் நிறைய இருக்குது. அதில் பொட்டாசியம், மெக்னீஷியம் நிறைய இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குதுன்றாங்க. இதோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இது வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணுவோம், நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓவரால் இந்தியன் டிஷ் எல்லாத்துலேயுமே இந்த கத்திரிக்காய் பயன்படுத்துவோம். என்ன கேட்டால் ரொம்ப ஃபேவரேட் ஃபுட்டு வெஜிடபிள் எது அப்படின்னு என்ன கேட்டாங்க ஒரு தடவை கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். நான் சொன்னேன் கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஞாபகம் இருக்குது. அப்புறம் இது பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்ப கம்மி பண்ணுது, சுகர் லெவலை கம்மி பண்ணுதுங்க. ஓகேயா, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு பாருங்களேன், தண்ணியை விடலை, எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே பாதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்க்காமல் தனி மிளகாய்த்தூள் இருக்கும்ல, அதாவது மிளகு, ஜீரகம், மஞ்சள் பொடி, சோம்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் ஒரு மிளகாய்த்தூள். அந்த மிளகாய்த்தூள் ஏன்னா அதில் உள்ள கண்டென்ட்டை நமக்கு சேரணும்ல. ஸோ அந்த மிளகாய் பொடி நாங்கள் போட்டு செய்யணும். ஓகேயா, போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். தேவையான உப்பு போட்டு நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறோம். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறணும்ல. ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, ஹையில் வச்சா தீஞ்சிரும். பிகாஸ் ஆஃப் வெந்துருச்சுல ஏற்கனவே, அதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஒரே மார்னிங் ஃபுல்லாக குப்பை, வீடு ஃபுல்லாக ஒரே குப்பையாக இருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள், கத்திரிக்காய் வெந்துருச்சு. இன்னொரு சைடில் என்ன பண்ணுறோம், தோசை. இப்போ உப்பு போடுறேன். ஓகே, உப்பு போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தேவையான அளவு நம்ம எண்ணெய் பார்ப்போம். ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் பார்த்தலாம். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அளவு கூட நம்ம ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஆனால் தண்ணி கிடையாது. இதில் சைடில் முட்டை தோசை ரெடி ஆகிட்டு இருக்குது. மார்னிங் குக்கிங் தானே இது. மதியம் சாப்பாட்டுக்கு சாம்பார் செய்தேன். சாம்பார் கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கான்ஸ்டிபேஷன் வர்றவங்க இந்த கத்திரிக்காய் ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும், டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும். ஓகேயா, அப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் நசுனின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ பிரைன் செல்ஸு, அதாவது மூளையில் உள்ள செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்குதுங்க. ஓகேயா, அப்போது நமக்கு ஞாபக சக்தி, அந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்குலாம் வரும். அது ஏஜ்டானா 70s 65 70s அப்படி வந்தால் அந்த ஞாபக மறதி வியாதி வரும் பாருங்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் அது மாதிரிலாம் ஆகாது, லேட் ஆகும். இப்போ 80 85 90 வயசுக்கு தான் அந்த மாதிரிலாம் வரும். நம்ம ரெகுலராக கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அந்த அல்சைமர் டிசீஸ்லாம் வராது. அண்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த பிரைன் செல்ஸை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான அந்த மெட்டீரியல், தட் இஸ் நசுனின் அப்படின்ற மெட்டீரியல். அப்புறம் பார்த்திங்கன்னா போன்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்றாங்க. ஓகே, இது பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் கண்டென்ட் கொஞ்சம் இருக்கிறனால போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. போன்ஸுக்கு, எலும்புகளுக்கு வலு சேர்க்குது அப்படின்றாங்க. இப்போ ஸ்கின் க்ளோவுக்கும் இது நல்லது அப்படின்றாங்க. ஸ்கின் க்ளோ அண்ட் ஆல்சோ ஃபார் ஹேர் க்ரோத், ஹேர் ஷைனிங், ஸ்கின் ஷைனிங்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. நம்மளோட இம்யூன் சிஸ்டம், அதாவது எதிர்ப்பு சக்தி சொல்கிறோம்ல, எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம், ஸோ அது பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கலந்து தான் நம்ம உலகத்தில் இருக்கோம். அது இல்லாமல் தனியாக போயெல்லாம் வாழ முடியாது. காற்றுலையாக இருந்தாலும் சரி, தண்ணிலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த பாக்டீரியா, வைரஸ்லாம் இருந்தே ஆகும். அதோட வாழிடம் அதுதானே. ஸோ நம்ம அதை சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக நம்மளோட மூச்சு காற்றுலையும் சரி, குடிக்கிற தண்ணிலையும் கண்டிப்பாக பாக்டீரியா, வைரஸ் இருக்குது. எவ்வளோ அக்வாகார்டு போட்டு ஃபில்டர் பண்ணாலும் இதெல்லாம் மைக்ரோ ஆர்கனிசம் ஃபில்டர் பண்ண முடியாது. அதுக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை நம்ம வளர்த்துக்கிறோம், அதை எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறோம். அதுக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் இந்த கத்திரிக்காய். ஸோ இந்த கத்திரிக்காய் வேணான்னு சொன்னால் கூட
பிள்ளைங்களுக்கு சாம்பார் வடிவத்திலையோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் சட்னி கூட செய்யலாம். நான் ஒரு தடவை செய்து போடுறேன் கத்திரிக்காயில் எப்படி சட்னி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நீங்களும் செய்யுங்க. ரெகுலராக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.